தனுசு ராசியில பிறந்தவங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க இயல்புலயே ரொம்ப சுறுசுறுப்புங்க. சிந்தனை பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். இந்த சாகசம் பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்களுக்கு அதிகம்தான். அதுவுமே இவங்க குழந்தை பருவத்துல இருந்து வளர்ந்து வரதுக்குள்ளார இவங்க பெத்தவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, படாத பாடுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட சுறுசுறுப்பு, புத்திசாலித்தனம் அதிகம். இந்த குறும்பு பண்றதும் கொஞ்சம் அதிகம் தாங்க. அந்த சாகசம் எல்லாமே கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க. ஆனா பெரியவங்களா வளர வளர அது அப்படியே மாறிடும். அமைதியான உடம்பு வந்துடும். ஆனா புத்திசாலித்தனம் என்னைக்குமே உங்களுக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. இது பிறப்புலயே வந்துடும் சொல்லலாம். என்ன ஒண்ணு இவங்க சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க. கட்டுப்பாடு, இந்த கட்டுப்பாடு இவங்களை போடுறது இவங்களுக்கு பிடிக்காது. ஏதோ அன்பா சொல்லிக்கிட்டீங்கன்னா கேட்டுக்குவாங்க. அதிகாரம் பண்றதோ கட்டளை இடுறதோ இவங்க கிட்ட கொண்டுட்டு போனா இவங்க கிட்ட எந்த வேலையும் ஆகவே ஆகாது. ஆனா அன்பா சொல்லி பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் செஞ்சு தருவாங்கன்னு சொல்லலாங்க. அதுவும் பெண்களா இருக்கக்கூடியவங்க எல்லாமே எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் படிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு புத்திசாலித்தனமும் சிறப்பா இருக்கும், பேச்சு சாதுரியமும் சிறப்பா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், ஆன்மீக விஷயங்களை கடைபிடிக்கிறதா இருக்கட்டும், அதுல எல்லாமே சிறப்பா செயல்படுவாங்க. பேச்சு திறமை சிறப்பு தான். வெளிப்படையா இருப்பாங்க. உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறதெல்லாம் தெரியாது. பெரும்பாலும் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை டக்குன்னு பேசிடுவாங்க. ஒரு சில நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற பேச்சு மற்றவங்கள புண்படுத்துதாங்கிறது உங்களுக்கு தெரியறது இல்லை. அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருமே தவிர மற்றபடி ரொம்ப பாசக்காரங்க தான். ஒரு நல்ல எண்ணம், உயர்ந்த எண்ணம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாகவே இருக்கும் இந்த தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு. இப்படிப்பட்ட தனுசு ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்தெந்த விஷயம் சாதகமா இருக்குது, எந்தெந்த விஷயத்துல கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பத்தி தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே எந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பாதிப்புங்கிறது இருந்திருக்குங்க. ஏன்னா உடல் நலத்துல பாதிப்பு, கை கால் வலி, ஒரு சோர்வான உணர்வு, சரியா சாப்பிட முடியாம ஓய்வு கிடைக்காம சிரமப்பட்டிருப்பீங்க. குடும்பத்துல பார்த்தாலுமே கொஞ்சம் சொந்த பந்த வழியில எல்லாமே மனக்கசப்புங்கிறது இருந்திருக்கும். ஒரே குழப்பமாக இருந்திருப்பீங்க. முக்கியமான முடிவு இல்லாம எடுக்க முடியாம ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுத்தா கூட கொஞ்சம் தடையாவே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த காலத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சனி பார்வைங்கிறது கொஞ்சம் இருந்திருக்கும். இனிமே கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த வாரங்கள்ல உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. என்ன ஒண்ணு, பண விஷயத்துல பயணம் செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த காலங்கள்ல தனுசு ராசிக்கு பல நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. லாபாதிபதி சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்தை பாக்குறாங்க. இது எப்படிப்பட்ட பலன்னா, தொழில் எல்லாமே நல்லபடியா நடக்கும். தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட உதவி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. கவனம் கொடுத்தீங்கன்னா லாபம் கொண்டு வர முடியுங்க. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொழிலை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலாம், வேற இடத்துக்கு மாற்றலாம், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யலாம் நினைப்பீங்க. அந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை, செஞ்சுக்கலாம், தடை இல்லாமல் விலகுது. சுபகாரியம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வீட்டுல சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல ராகு புதன் இணைஞ்சிருக்கிறாங்க. வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அதுவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். முன்னாடி இருந்த ஒரு சோம்பேறித்தனம் எல்லாமே இந்த வாரத்தில் இருக்காது. குருவோட அமைப்பு கேந்திர தோஷம் இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணுங்க. பேச்சுவார்த்தையில் கணவன் மனைவி உறவுலாம் இருந்துட்டா கொஞ்சம் பேச்சுவார்த்தை இந்த நேரம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி உங்கள் சகோதர வகையில் சகோதரிகள் வகையில் எல்லாமே கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். முன்னாடி விட ஓரளவுக்கு பரவாயில்லதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அறியாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன விஷயம் தானே நீங்கள் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அதுதான் பிரச்சனை வரதுக்கு காரணமே. பேசுகிற பேச்சுலையும் செய்கிற செயலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் குழப்பம் இந்த நேரம் இல்லாமலாம் இருக்காது. நிம்மதி கெடுக்காமல் பார்த்துக்கணும்னா கொஞ்சம் பேச்சில் கவனம் கொடுத்துட்டு இருந்தாலும் சிறப்பாக இருக்குதுங்க. பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நேரம் எடுத்தும் கவுத்துன்னு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த அரசாங்க காரியங்கள ஈடுபடுறீங்கன்னா, அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாமே தலையிடுறீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும், எச்சரிக்கையா இருந்துக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்குதுங்க. தொழிலா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், பண வருமானத்துல எல்லாமே இந்த நேரம் தடங்கிறது இல்லை. தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த நேரம் வேலையில நல்ல மாற்றம், வேலை சும்மா அதிகமாக இருந்தாலும் வேலையில பதிவு உயர்வு கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, நீங்க செய்யற புதிய முயற்சி மூலமா வருமானம் வர்றது எல்லாமே பாதிப்பில்லை. குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்புங்க.
மனசுல ஒரு நிம்மதி குழந்தைகள் வழியில உண்டாகும். குழந்தைகளுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களோட எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த கவலை நீங்குதுன்னே சொல்லலாங்க. நல்ல பேர் ஏற்படுத்தி தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வழியில இந்த வாரங்கள் சிறப்பு தான். குடும்பத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசாபம் இருந்தா கூட பண வரவு இந்த நேரம் உண்டுங்க. ஏன்னா அந்த நேரம் முன்னாடி 2 வாரம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாவே இருந்திருக்கும். உடம்புல ஏதாவது பாதிப்பு, தொழில கொஞ்சம் கவனம் கொடுக்க முடியாம இருந்திருக்கும். ஆனா இந்த வாரங்கள்ல பண வருமானத்துக்கான வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. புதுசா முதலீடு செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. அனுபவம் இல்லாத விஷயத்துல இப்போதைக்கு நீங்க ஈடுபடுறது வேண்டாம். சுக்கிரனுடைய அமைப்பு தனுசு ராசிக்கு சிறப்பா இருக்கிறதால தடப்பட்ட குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வியாபார விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். புதுசா முதலீடு செய்யறது வேண்டாம். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இது எல்லாமே சிறப்பா தான் இருக்குது. பெரியவங்களுடைய ஆசை சிறப்பா இருக்குதுங்க. நீங்க வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா தினமுமே அவங்க கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் பல நல்ல பலனை உங்களுக்கு இந்த நேரத்துல தனுசு ராசி சார்ந்தவங்களுக்கு ஏற்படுத்தி தர இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த சொத்து விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இந்த சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்க, இந்த பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்க இந்த வாரத்தில் செஞ்சு பார்க்கலாம். பாகிஸ்தானம் பலமாக இருக்குது. அதனால முன்னவங்களுடைய நல்லாசை கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட முயற்சி இப்போதைக்கு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது கைக்கு வந்து சேரத்துக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. இந்த சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டா இதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு தரும். அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா தொந்தரவுங்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த இளவயசுக்காரங்களுக்கு காதல் மலரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கைகூடி வரக்கூடிய நேரம் தான். திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த திருமணம் மாதிரி சுப காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் சுப செலவுமே இந்த நேரம் வரும். அதனால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம். முன்னாடியே திட்டமிட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான பாதிப்புங்கிறது இல்லைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் வழியில கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க. குழந்தைகளுடைய உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள், நீங்க இந்த வாரத்துல எப்படிப்பட்ட வழிபாடு செஞ்சுக்கிறது உங்களுக்கு சிறப்புங்கிறத இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான்கிறதால வாரம் வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்கள்ல தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. தட்சிணாமூர்த்தி பொறுத்த வரைக்குமே குருவோட அம்சமா இருக்கக்கூடியவர் தான். அதனால அவருடைய வழிபாடு செஞ்சுக்கங்க. இந்த வாரத்துல சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியோட தாக்கம் இருக்கிறதால கொஞ்சம் நீங்க இந்த நேரத்துல, இந்த வாரம் மட்டும் இல்ல இனி வரக்கூடிய வாரத்திலையும் நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. திங்கக்கிழமை நாட்களை வீட்டுல பக்கத்துல எந்த சிவாலயம் இருந்தாலும் சரி அங்க போய் வில் வேலை சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்துல கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல இருக்கும். மனசுல ஒரு சில விஷயங்கள் எல்லாமே மன அமைதி இல்லாம இருப்பீங்க. அதனாலதான் இந்த நேரம் சிவ வழிபாட திங்கட்கிழமை நாட்களை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. யாராவது ஒருத்தருக்கு நீங்க சனிக்கிழமை வழிபாடு செய்யற அன்னைக்கு அன்னதானம் செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல மாற்றம் நடக்குங்க. மறக்காம இவ்வளவு சின்ன விஷயம் தானே நீங்க நினைக்கலாம். வாரம் வாரம் நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனா நல்ல நிலைமையிலன்னு சொல்லக்கூடிய இருப்பீங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சு நீங்க ஒரு மஞ்சள் துணியில வேப்பங்குச்சை, அதாவது வேப்பங்குச்சை உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கன்னி பெண்களோ இல்லைன்னா உங்க வீட்டுல இல்லைன்னா கூட உங்க சொந்த பந்த வழியில இருக்கக்கூடிய கன்னி பெண்கள் கையால ஒரு வேப்பங்குச்சை அவங்க கையால உடைச்சு அதுல மஞ்சள் துணி கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வீட்டு பூஜையில வச்சு நீங்க இந்த நேரம் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க. எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் நீங்கும். அதனால இந்த வழிபாட்டை தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரங்களும் இருந்து நீங்க தொடங்க பாருங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை தனுசு ராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்கன்னா, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு செயல்பட்டா போதுங்க. இந்த நேரம் சிறப்பா தான் இருக்குது. இது வரைக்கும் இருந்த நெருக்கடிங்கிறது இந்த வாரத்துல இல்ல. நிறைய பேர்த்தோடைய ஆதரவு கிடைக்கும். இழுபறியா இருந்த வேலை எல்லாமே எதெல்லாம் தடையா இருந்துச்சோ அந்த வேலையில கவனம் கொடுத்தீங்கன்னா நல்லபடியா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில வியாபாரத்துல முன்னேற்றம் எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. எதிர்பார்க்கிற பண வருமானங்கிறது இந்த வாரத்துல வரும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் நல்ல மாற்றம் தான். இந்த வாரத்துல இந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா செய்ய பாருங்க. பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை உங்க ராசி அதிபதியுடைய பார்வை இருக்கிறதால இந்த புதுசா இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, எடுக்கிற வேலை கூட இந்த வாரத்துல நல்லபடியா தான் முடியும். பண வருமானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லதான். வியாபாரம், தொழில் எல்லாமே சிறப்பா இருக்குது. எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் இந்த வாரத்துல இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் குரு பார்வை ராசியில லாபஸ்தானத்துல இருக்கிறதால நல்ல மாற்றம் தான். எந்த முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. சுபகாரியங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் நடக்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு வரன் வரும்.
முதல் மரணத்துல தோல்வி அடைஞ்சவங்க இருக்கிறாங்களே, மறுமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குது. எந்த துறையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பண வருமானம் வரத்துக்கான நேரம் இந்த நேரம். அதனால நீங்க இருக்கிற வேலையில இருக்கிற தொழில கொஞ்சம் கூடுதலா கவனம் கொடுங்க. வருமானம் சிறப்பா இருக்குது. தொழில் வியாபாரம் எல்லாமே லாபத்தை தரக்கூடிய நேரம் தான். உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலுமே தொந்தரவு இல்லை. இந்த கை கால் வலி கொஞ்சம் இருக்கும், அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. நீங்க இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் செய்யற வேலையில கவனமா இருக்கணும், பேசுற பேச்சிலையும் கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.